ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருவும் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சர்க்கரைவள்ளி கிழங்கு இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் 3 கிழங்கு எடுத்துருக்கிறேன், சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதை இப்போ நம்ம தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு இந்த தோலை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த தோலெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் நமக்கு அடங்கியிருக்குது, நமக்கு தெரியும். இப்போ நான் 3 இதுவுமே நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி அதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒருக்கா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கிழங்கு பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கட் பண்ணி எடுங்க, இல்லை இந்த மாதிரி கட் பண்ணனா அந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. சில இடங்களில் இந்த கிழங்கை சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இடத்துல இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இதை இப்போ நம்ம வேக வைக்கலாம். அதை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி அதில் விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விடுங்க. நம்ம கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கிழங்கு வெந்துடும். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கடுகு எப்போவுமே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ நான் 2-3 காஞ்ச மிளகாயை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டைம் இப்படி கலந்து விட்டுடுங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்க்கலாம். இந்த கருவேப்பிலையை சேர்த்த உடனே 1 டைம் இப்படி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரைவள்ளி கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் 2 கைப்பிடி 3 கைப்பிடி தேங்காய் நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. இல்லை தேங்காய் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் அந்த தாளிப்பு தேங்காய் எல்லாம் நல்லா கலந்து விடுங்க பொறுமையாக. அந்த கிழங்கும் உடையாமல் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் கலந்து விடுங்க. பாருங்க, சூப்பராக நமக்கு அது ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு கூட நீங்கள் டீ குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கன் சாப்பிட்டு டீ குடிக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நமக்கு உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.